அவ்வளோ பெரிய கேங்ஸ் ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. This is a real business and it should be treated like one. It takes both time and discipline. எல்லாருமே ரெண்டாவது வீடியோ தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த எடிட்டிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட் லெவலாக இருந்துச்சு. சரி ப்ரோ, எப்படி ப்ரோ ஃபேமஸான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எடிட் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி சிம்பிளாக மொபைலில் எப்படி ப்ரோ எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் இருக்கேன். நம்ம இந்த வீடியோலேருந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 எபிசோடு அப்லோட் பண்ண போகிறோம். அப் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி எடிட்டிங்கை பற்றி அப் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இதுக்கெல்லாம் பே பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறது, எந்த எடிட்டிங் ஆப்பு அதாவது எந்த எடிட்டிங் டூல் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, முதல்ல உங்களுக்கு எந்த எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்னோடய சஜஷன் வந்து டாப் ஒன்னில் வந்து நான் கேப்கட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மொபைலில் வந்து எல்லா எடிட்டிங் டூலோட கேப்கட் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக கேப்கட் வந்து இந்தியாவில் பேனு, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து விஎன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கேப்கட்டில் உள்ள ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பெஸ்ட். அப்புறம் அதோட எடிட்டிங் பண்ண நல்லாவும் இருக்கும். அதனால தான் நான் கேப்கட் அண்ட் விஎன் சஜஸ்ட் பண்ணுறேன். அதோட விஎன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கனால அது எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல, கேப்கட் இல்லைன்ட்டு. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நான் இருக்கேன். போன வீடியோவில் உங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ப்ளஸ் ஒரு டிரைவ் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் கிட்டத்தட்ட 60 GB வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதாவது ஃபேமஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் அதில் இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேக்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிரைவ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எல்லாருக்குமே உள்ள காமனான டவுட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணுறேன். எபிசோட் நம்பர் 1 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அண்டு ரிட்டர்ன்ஸ் மீட்டிங்கில் ஜூம் எஃபெக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 தான் ஸ்கிப் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும்னாலும் தான் கட்ஸ் அண்ட் ட்ரான்சிஷனும் கலர் கிரேடிங்கை பற்றி தான் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, கட்ஸ்னா என்ன, ட்ரான்சிஷனா என்ன? கட்ஸ்னா வரணும் இல்லை, உங்கள் வீடியோஸில் தேவையில்லாத கிளிப்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் கட்ஸ். அண்ட் ட்ரான்சிஷன்னா உங்கள் வீடியோஸில் ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது தான் ட்ரான்சிஷன். சரி ப்ரோ, கலர் கிரேடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கலர் கிரேடிங்னா ஒன்றும் இல்லை, உங்களோட வீடியோ வந்து மொக்கையாக இருக்கும். அதில் ஏதாச்சும் சேச்சுரேஷனாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும், பிக்னேட்டாக இருக்கட்டும், இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் எடிட்டிங் டூல் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கலர் கிரேடிங் கொடுத்துக்கலாம். எபிசோட் நம்பர் 1 சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்டு ஆடியோன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்ன? சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்கள் வீடியோஸில் ஏதாச்சும் மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கணும். அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே உங்களோட கனெக்ஷன் ஆவாங்க, வைரலும் ஆகும், ப்ளஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் எமோஷனலுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க. சரி ப்ரோ, இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது கேட்டிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டிரைவ் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் 1 இயராக பர்சனலாக நான் லாஸ்ட் 2 இயராக யூஸ் பண்ணுறேன். 300+ சவுண்ட் எஃபெக்ட்ஸும் அதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி. இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆடியோ தான் நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக ஒரு ஆப் அண்டு ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். அது என்ன வெப்சைட்னு கேட்டிங்கன்னா அடாப் பாட்காஸ்ட் தாங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டில் மட்டும் உங்கள் ஃபுட்டேஜை உங்கள் ஆடியோ இங்கே இம்போர்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃப்ரீயாகவே என்ஹெச் பண்ணி தந்துடும். நீங்கள் சைன்அப் பண்ணாலே போதும், ஃப்ரீயாகவே என்ஹெச் பண்ணி தந்துடும். இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த வெப்சைட் மட்டும்தான் சொல்லுவோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னால் என்ன, ஆடியோ எங்கேருந்து யூஸ் பண்ணுறது, எப்படியெல்லாம் என்ஹெச் பண்ணுறது, எங்கேருந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி புரியலன்னு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புரியலே. பெஸ்ட்டு பிகினர் எடிட்டிங் சேனலில் அது என்னோடதை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் பேஜாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நம்ம வீக்லி 2-3 எபிசோட்ஸ் ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம சேனல் பேஜை டெய்லியும் கனெக்ஷன்லேயே இருங்க.